1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. தேவ தயவும் இரக்கமும் உங்களை காப்பதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் இம்மட்டும் நடத்துகிறவர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவரும் மாபெரும் காரியங்களை நடப்பிக்கிறவருமாக இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் உயர்வும் உண்டாவதாக. தேவனால் நடத்தப்படுகிறவர்களாகவும் தேவனால் போதிக்கப்படுகிறவர்களாகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த புதிய நாளை தந்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாவட்டும். நமக்கு தெரிந்த 23ஆம் சங்கீதத்தை காலை நேரத்தில் நாம் வாசித்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு பரிச்சயமான ஒரு சங்கீத பகுதி. குட்டி பிள்ளைகள் கண்மணி பிள்ளைகள் மனப்பாடமாய் சொல்லுகிற ஒரு வேத வசனத்தின் பகுதி. இந்த காலை நேரத்தில் நமக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு அழகான சங்கீத பகுதிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட விசேஷித்த நன்மைகளால் குணங்களால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருப்பதற்கு நிறைந்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த காலை நேரத்தில் பாடி என்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல சுகத்தோடு பலனோடு ஜீவனோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்கேற்ற எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து ஒரு குறைவில்லாமல் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், எல்லா தேவைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள் இருந்த போதிலும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இம்மட்டுமாய் நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி, ஆராதனை
நிரந்தரமானவர், நீரே களத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே களத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, வேலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை, ஓ நித்தியமானவரே ஆராதனை. தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், கணத்துக்கு பாத்திரரே மகிமை உடையவர், ஆராதிப்பேன். அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னமே அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். எத்தனை நாட்கள் மாறினாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும், எத்தனை நிந்தைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. என் வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. அது ஏற்ற நேரத்திலே அது வாய்க்கும். ஏற்ற நேரத்திலே என் தேவனாய் கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை இவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை இவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி செய்த நன்மைக்காக அவர் நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றியையா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றியையா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றியையா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றியையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நன்றியையா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றியையா. அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நன்றியையா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றியையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து வந்தி கோடி நன்றியையா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தி கோடி நன்றியையா. கண்மணி போல் என்னை காத்து வந்தி கோடி நன்றியையா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தி கோடி நன்றியையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றியையா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றியையா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றியையா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றியையா. சொல்லுவோம். என் ஜீவ
ஆராதிப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. உங்க சத்தம் உயரட்டும். ஆராதனை உமக்கே இயேசையா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்திய நிரப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அபிஷேக நதினாலே அகிலமெங்கு பரவிடுவேன். அபிஷேக நதினாலே அகிலமெங்கு பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லா, நான் போகும் இடமெல்லா. நதி பாயும் இடமெல்லா, நான் போகும் இடமெல்லா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாளும். வற்றாத ஜீவ ஊற்று நதியாய் பாய்வதாக, நதியாய் பாய்வதாக ஒரு நாளும். எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் எல்லாம் நிரம்பி, பாத்திரங்கள் நிரப்பட்டும், நன்மையினால் நிரப்பட்டும், கிருபையினால் நிரப்பட்டும், அபிஷேகத்தினால் நிரப்பட்டும், வல்லமையால் நிரப்பட்டும். வழிந்து ஓடுகின்றது எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, எல்லா பலவீனத்திலும் ஒரு முடிவு, எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு முடிவு. கர்த்தர் உயர்த்த
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. ரபகதரா தியந்தரே எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தியந்தரே பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பாடுகளை அனுமதித்ததற்கு காரணம் அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்கார வைக்கும்படியாக. அவர் நம்மை அழித்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் நம்மை உயர்த்தி விட வேண்டும் என்பதற்காகவே. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள், ஆனா நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நீங்க வந்தா மட்டும் போதும், என் வாழ்க்கையில எல்லாம் நடந்துருன்னு சொல்றவங்க உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தனின் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தனின் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, ரபன சகதம் சமூகம் எனக்கப்பா. சொல்லுவோம், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. நிரந்தரம் நிரந்தரம் நீரே, நிரந்தரம் நிரந்தர நிரந்தரம் நீரே, நிரந்தரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். நன்றியப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதல் தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவை சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
லோயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய நாளை கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாகவும் பிரயோஜனமாகவும் இருப்பதற்கு நீ செய்த கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த பிடித்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை தாரும். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும். தேவ உறவு பலவீனப்பட்டிருக்குமானால் அதை புதுப்பித்து உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் வளர்ந்து பெருக உதவி செய்யும். உம்மை விட்டு தூரம் போனவர்களை கர்த்தர் கிருபையாய் தன்னிடத்தில் இழுத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தை செய்து உம்மால் நடத்தப்படுவதற்கு கிருபைகளை தாரும். குடும்பத்தை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம் மத்தியில் இருக்கிற அந்த காலை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போம். எபிரேயர் 12:11 பாருங்கள். எபிரேயர் 12:11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆமென். பழகுங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். சில பழக்கங்கள் வழக்கமாகிவிட வேண்டும். ஜெபிக்கிறது அது பழக்கம் மட்டுமல்ல, அது வழக்கமாகிவிட வேண்டும். மன்னிப்பது, மறப்பது பழக்கம் மட்டும் இல்லை, வழக்கமாகிவிட வேண்டும். உபவாசிப்பது பழக்கம் மட்டுமல்ல, வழக்கமாகிவிட வேண்டும். இரவிலே ஜெபிப்பது பழக்கம் மட்டுமல்ல, வழக்கமாகிவிட வேண்டும். தேவ உறவை காத்துக்கொள்வது பழக்கமல்ல, அது வழக்கமாகிவிட வேண்டும். தேவ சத்தம் கேட்பது பழக்கமல்ல, அது வழக்கமாகிவிட வேண்டும். தேவ சித்தத்தை செய்வது பழக்கமல்ல, அது வழக்கமாகிவிட வேண்டும். அப்படி சில பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கமாய் மாறும்போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறார். ஆத்தும ஆதாயம் செய்வது பழக்கமல்ல, அது வழக்கமாகிவிட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்மேல் வைக்கிற போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவதற்கு அது ஏதுவாக அமைகிறது. எதிலெல்லாம் நாம் பழகிவிட வேண்டும் என்பதை நாம் வாசிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 22:18 பாருங்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எப்போதாவது ஒரு முறை கீழ்ப்படிவதல்ல. பிரசங்கத்தை கேட்கும்போது அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி மேடைக்கு அருகில் வருவதல்ல. மாறாக எல்லா நேரத்திலும் ஒரு கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் எண்ணற்ற விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கம் ஆபிரகாமை பாருங்கள். தன்னுடைய குமாரனை கேட்டபோது மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து மோரியா மலையிலே பலியிட அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. போகும்போது அற்புதம் நடந்துச்சு. ஆழத்தை தள்ளிட்டு போய் வலைய போடுன்னு சொன்னார். பேதுரு கீழ்ப்படிஞ்சதுனால மீன்களை பிடிச்சார். சிலோவாம் குளத்தை போய் கழுவுனார். கீழ்ப்படிஞ்சு போனதுனால அவன் சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்பது நல்ல ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு குணம். தெய்வீக குணத்தில் அது ஒரு குணம். ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். அதனால விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது அதில் நம்ம பழகணும். அது நம்மை விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு நிச்சயமாய் நமக்கு கொண்டு வரும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, அந்த கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர கீழ்ப்படிய மாட்டாங்க. நல்லா வாயை திறந்து பாடுங்க,
கீழ்ப்படிய மாட்டாங்க. கையை உயர்த்தி ஆராதிங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க விரும்புவதை செய்து தான் அவங்க பழக்கம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பழக்கமே கிடையாது. அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம கீழ்ப்படிவதில் நாம் பழக வேண்டும். இரண்டாவது, உபாகமம் 14:22. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கும் வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதையினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு பயந்திருக்க நாம் பழக வேண்டும். தேவனுக்கு நம்ம பயந்திருக்கணும். இந்த கல்யாண வீடுகளிலும் முக்கியமான நிகழ்வுகளிலும் 128ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான் என்று. அப்போ தேவனுக்கு பயந்திருக்கிறது ஒரு பழக்கமாக இருக்கணும். என்னை தேவன் பார்க்கிறார். ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழுகிறோம். தங்களுக்கு தாங்களே ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கையை வாழுகிற ஒரு மனிதன் தான் தேவனுக்கு பயந்திருக்க முடியும். ஏனென்றால் பாவம் சுற்றிலும் நெருங்கி இருக்கிறது. எபிரேய நிருபத்தில் ஆக்கியோன் சொல்வதைப் போல சுற்றி நெருங்கி நிற்கும் பாவம். எங்கும் பாவ சிந்தனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகி இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ முடியும். ஆக தேவனுக்கு பயந்திருந்ததுனால தான் யோசேப்பு பாவத்துக்கு தப்பி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். தானியேல் தேவனுக்கு பயந்திருந்ததுனால தான் அந்த தேவையில்லாத காரியத்தை தவிர்த்து ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் பழக வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கிருபை நமக்கு இருக்குமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிச்சயமாய் காணப்படுவோம். இன்னைக்கு அநேக இடத்துல ஜெபம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் அந்த பழக்கம் நம்மகிட்ட இல்லையே. அதனால தான் நம்மளால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. தேவன் நம்மை நம்ப முடியவில்லை. நம்மை நம்பி அநேக கிருபைகளை தேவன் நமக்கு தர முடியவில்லை. காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மூன்றாவது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, பொருளாசையை வெறுக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். பொருளாசையை வெறுக்கணும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பொருளாசை அவனை மேற்கொண்டு அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பொருளாசையை வெறுக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாரை போலவும் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை, விருப்பம் போல வாழ்வதற்கு அழைக்கப்படுவதில்லை. நம்முடைய ஆசைகளையோ விருப்பங்களையோ நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படாமல் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த பொருளாசைகளை வெறுக்கிற ஒரு பழக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து நமக்கு நிச்சயமாய் கொண்டு வரும். 4வது பாருங்கள், எபிரேயர் 5:13. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆளுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஆமென். அடுத்தது, நீதியின் வசனத்தின் மேல் பழக்கம் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆசீர்வதிக்கிற அந்த வசனத்தையே சொல்லி ஜெபித்து பழகினதுனால நீதியின் வசனத்தின் மேலே அநேகருக்கு பழக்கமே கிடையாது. ஆரோக்கியமான வசனத்தின் மேல் பழக்கமே கிடையாது. வசனத்தின் பாதியை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வசனம் மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே என்ன சொல்லப்பட்டது, எப்போது, யாருக்கு, எந்த நேரத்தில், எதற்காக சொல்லப்பட்டது, எதையுமே பார்க்காம மேலோட்டமான சில வசனங்களை மட்டும் அப்படியே பார்த்துக்கிடுவாங்க. சொல்லுவாங்க, நீரே என் பரிகாரியான கர்த்தர் அப்படி சொல்லி ஜெபிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள், அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் தான் நம்ம பரிகாரி. அப்போ நீதியின் வசனத்தின் மேல் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். ஆரோக்கியமான வசனத்தின் மேலே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். அந்த ஆரோக்கியமான வசனம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்தும், ஊன்ற கட்டும். ஆகவே அடுத்தது, நீதியின் வசனத்தின் மேல் நாம் பழக வேண்டும். அடுத்ததாக
எதுக்கு பழக வேண்டும்? தீத்து 3:14, தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவளாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அல்லேலூயா. அப்போ நற்கிரியைகளை செய்ய நம்ம பழகணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஏழை கிளங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நல்ல கிரியைகளை நம்ம நடக்கணும். நம் மூலமாக தேவன் மகிமைப்படணும். தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஓகே, நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவன் மகிமைப்படணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள், அவைகள் மூலம் தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். தேவனும் நம் மூலமாக மகிமைப்படணும். அப்போ அந்த கிரியைகளை செய்து நம்ம பழகும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக இதில் பழகணும். உபாகமம் 8:5 வாசியுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆமென். தேவன் கொடுக்கும் சிட்சைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். ஆண்டவர் பிள்ளையை நேசிக்கிறான்னா சில சிட்சைகளை கொடுப்பார். அப்பா நேசித்த பிள்ளைகளை அடித்து திருத்துறாங்கல்ல, அதே போல் சில நேரங்களில் கர்த்தர் சில சிட்சைகளை கொடுக்குறார். எப்பொழுது நமக்கு என்ன மனதில் இருக்கிறதுனா, சிட்சைகள் எல்லாம் பிசாசிடம் வருகிறது என்றும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடமிருந்து வருகிறது என்றும் நாம் நினைக்கிறோம். சிட்சைகள் எல்லாம் பிசாசிலிருந்து வருது, பிசாசு நம்ம தண்டிக்குது. அப்படி இல்லை. சில சிட்சைகளை தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதிக்கிறார். அதில் தான் பழக வேண்டும். ஓ, எங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல, கர்த்தர் சில சிட்சைகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். சின்ன ஒரு காரியம் நடந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிறது தேவனுடைய கரமா சத்துருடைய கரமா என்பதை பார்க்கணும். சில தப்புகள் நம்முடைய பலவீனத்தினால வரும், நம்முடைய அறியாமையினால் வரும். அந்த செஞ்சுட்டு பிசாசனை தூண்டிட்டான்னு பிசாசுக்கு மேலே பழி போட்டு தப்பித்து கொள்ளக்கூடாது. நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும். திரும்ப அதை செய்யாதபடி அதுக்கு முயற்சி பண்ணும்போது அது பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்தது இதில் பழக வேண்டும். சங்கீதம் 133:1 பாருங்கள். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒரு மனத்தை காத்து கொள்ள பழக வேண்டும். ஒரு மனதை காத்து கொள்ளணும். சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு சண்டைக்கார மனைவியோடோ ஒரு கோபக்கார கணவனோடோ வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். தேவன் அதை அனுமதித்திருக்கலாம். ஆனால் அதிலும் சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம பழக வேண்டும். இல்லாததை குறித்து முறுமுறுக்காமல் தேவன் கொடுத்த மனைவி பிள்ளைகளோடு கணவரோடு கர்த்தர் கொடுத்த வருமானத்தோடு சந்தோஷமாய் ஒரு மனத்தை காத்து கொண்டு வாழ்வதற்கு நம்ம பழக வேண்டும். சில நேரத்தில் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதை நம்மை பலப்படுத்துவதற்கு. நம் ஆண்டவர் எப்போதும் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர். எதை அனுமதித்தாலும் நன்மைக்காகத்தான் அனுமதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு மனதை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் தருவாராக. கடவுளை விட்டு அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு சன்னத்தை பாடுவோம். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில்
உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அடுத்ததாக மன்னிக்க பழக வேண்டும். மன்னிக்க பழக வேண்டும். மத்தேயு 5:23-24 பாருங்கள். மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. ஆமென். எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 தரம் மன்னிக்கணும். மன்னிக்கிறது ஒரு பழக்கம். சிலவங்க மன்னிப்பாங்க, மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு அநேகருடைய வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? மன்னிக்க முடியாத இருதயம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நல்ல இருதயம் வேண்டும், நல்ல குணங்கள் வேண்டும். ஜெபம் மட்டுமல்ல, உபவாசிப்பது மட்டுமல்ல, ஆராதிப்பது மட்டுமல்ல, காணிக்கையை அள்ளி கொடுப்பதனால் மட்டுமல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நல்ல இருதயமும் நல்ல குணமும் நம்மகிட்ட இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கசப்பை, வெறுப்பை, எரிச்சலை, மூர்க்கத்தை இருதயத்தில் சுமந்தால் தேவனுடைய இருதயத்தில் தங்கி நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே நம்ம அந்த கிருபைகளை கர்த்தரை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா மன்னிப்பை நம்ம பழகணும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்தது எபேசியர் 5:17 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவ சித்தம் செய்கிறதுல நம்ம பழகணும். தேவ சித்தம் செய்யணும். பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு நல்ல போஜனம் அப்படின்னு இயேசு சொன்னார் யோவான் 4:34. அப்போ தேவ சித்தம் செய்ய நம்ம பழகணும். உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக என்று நம்ம ஜெபிக்கிறோமே. அப்போ இந்த தேவ சித்தம் செய்யணும். அனுதினமும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் செய்யணும். வீடு கட்டுவதில் மட்டும் இல்லை, திருமணம் பார்க்கறது மட்டுமல்ல, வேலைக்கு சேர்வது மட்டுமல்ல, முக்கியமான முடிவு எடுப்பது மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியத்திலும் தேவ சித்தம் செய்து பழகும்போது நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். எப்பொழுதும் அப்படிதான். சின்ன ஒரு காரியமானாலும் தேவனிடத்தில் விசாரித்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு பொறுமையாய் காத்திருந்து செய்வது பெரிய ஆசீர்வாதம். அவசரப்படுவதும் ஆத்திரப்படுவதும் துரிதப்படுவதும் இழப்பை கொண்டு வரும். தாவீது எல்லா காரியத்திலும் தேவனிடத்தில் விசாரித்தான். இயேசுவை பாருங்கள், தேவ சமூகத்திலிருந்து ஊழியத்தை துவங்குவார். ஒவ்வொரு நாளைக்கும் நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் துவங்கும் போது தேவ சித்தத்தை செய்கிற ஒரு பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். நம்ம யாரோட பழகிறோமோ அவருடைய பழக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நம்ம தேவனோட பழகிறோம், இயேசுவோட பழகிறோம், அவரோட சேர்ந்திருக்கிறோம், அவரால் நடத்தப்படுகிறோம், போதிக்கப்படுகிறோம். அப்போ அவருடைய பழக்கம் நமக்கு வரணும்ல. அதான முக்கியம். நம்ம யாரோட பழகிறோமோ அப்பாவுடைய சுபாவம் பிள்ளைக்கு வருது, அம்மாவுடைய சுபாவம் பிள்ளைக்கு வருகுது. நம்ம யாரோட பழகிறோமோ அவங்க சுபாவம் தானே நம்மகிட்ட வெளிப்படும். அப்போ நம்ம இயேசுவோட பழகினா அவருடைய சுபாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அப்போ தேவ சித்தம் வெளிப்படணும். அதுதான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரணும். தேவனோடு நெருங்கி இருக்கிற போது அந்த சுபாவம் வரும். ஸ்தேவானை பாருங்கள், தேவனோடு பழகினான். கல்லறியும் போது இயேசுவை போல பிதாவே மன்னியன்னு சொல்லி அங்கே வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசு சிலுவையில் அடிக்கும்போது அடித்தவளை மன்னித்தார். பார்த்தீங்கன்னா சுபாவம் இந்த ஸ்தேவானுக்கு வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வெளிப்படுத்தணும். மோசேயை பாருங்கள், தேவனை போல தன்னை அவமானமாக பேசின மிரியாமையும் ஆரோனை கூட மன்னித்து ஜெபிக்கிறத நம்ம எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். தெய்வீக பண்புகள் வெளிப்படுவது சின்ன ஜெபம் செய்தாலும் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற தப்புகளையோ குறைவுகளையோ திருத்துவதற்கு யாரும்
அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏனென்றால் தடுமாறுகிற ஆவிக்குரிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு வேண்டிய நல்ல பண்புகளும் குணங்களும் நம்மிடத்தில் இருக்கும்போதும், தப்புகளை திருத்தி கொண்டு நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் பொழுதும் தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தேவ நோக்கத்திற்காக, தேவன் பிடித்த நோக்கத்திற்காக நாம் செயல்படும்போது தேவ கர்ணமோடு இருந்த நம்மை அற்புதமாய் நடத்தும். ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் காணப்பட்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நாம் இப்போது இணைந்து சன்னத்தை பாடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. ஆராதனை, 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 ஆராதனை. பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, ஜெபித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுவேன். ஜெபித்திடுவேன், ஜெயம் எடுப்பேன், செங்கடல் பிரிந்திடுவேன். கரமுயர்த்தி ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. பாலைவனம் வந்தால் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. அல்லேலூயா. பாலைவனம் வந்தால் என்ன, என்னை படைத்தவர் என்னோடுண்டு. பாடிடுவேன், பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவேன். பாடிடுவேன், பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. மகிமையின் தேவன் நீரே, எமக்கு மன்னாவை தருகின்றீரே. மறவாத எபினேசரே, என் மன மகிழ்ச்சி நீர்தானையா. மறவாத எபினேசரே, என் மன மகிழ்ச்சி நீர்தானையா. ஆராதனை, 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 ஆராதனை. வாக்கு தத்தம் செய்தவரே, எல்லா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவே. வாக்கு தத்தம் செய்தவரே, எல்லா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவே. உம்மையே நான் நம்பியுள்ளேன், உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மையே நான் நம்பியுள்ளேன், உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை, 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 ஆராதனை. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பழக்கங்களை நாங்கள் பழகிக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். அது பழக்கமாக மட்டுமல்லாமல் அது வழக்கமாகவும் மாற எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஒரு கொடிய நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல பண்புகளையும் குணங்களையும் ஆண்டவரே காண முடியாத ஒரு நாட்களில் வாழுகிறோம். எங்களிடத்தில் கிறிஸ்துவின் பண்புகள் வெளிப்பட எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தயவு எங்களை காக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் மாறட்டும், பலன் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்த அஸ்திபாரம் உள்ளவர்களாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல, சிறந்த அஸ்திபாரம் உள்ள ஆவிக்குரிய அடித்தளம் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வரவும், தேவ சித்தத்தை செய்யவும், தேவனால் நடத்தப்படவும் கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியவும், தேவனுக்கு பயப்படவும், தேவ உறவை காத்துக்கொள்ளவும் அப்படிப்பட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். மன்னித்து மறக்கிற பழக்கம் உண்டாகட்டும். அப்படி சிறந்த பழக்கங்கள் வாழ்க்கையிலே காணப்பட கர்த்தருக்கு உதவி செய்யும் அப்பா. அநேகரை பார்த்து, தடுமாறுகிறவர்களை பார்த்து, தள்ளாடுகிறவர்களை பார்த்து, இந்த உலகத்தில் வஞ்சிக்கிற பிரசங்கங்களை கேட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு சிறந்த பழக்கமும் சிறந்த பண்புகளும் சிறந்த குணங்களும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிருபையாய் காத்துக்கொள்ளும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி தேவனை நோக்கி பயணிக்க, லக்கை நோக்கி பயணிக்க, தேவ சுத்தத்தை நோக்கி பயணிக்க, பரலோகத்தை நோக்கி பயணிக்க, தேவனுக்கு பிரியமானவைகளை நோக்கி பயணிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். மகிமையுள்ள கர்த்தர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப குறிப்பை பதிவு செய்த மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இழப்புகள் திரும்ப கிடைக்கட்டும். புது வழிகள் திறக்கட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பழகுங்கள், பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு அருகில் நெருங்கி வாருங்கள். தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழுங்கள். தேவனுக்காக பயன்படுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை, உங்கள் குடும்பத்தை, தொழிலையும் ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாய் இருப்பதற்கு கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார். ஒழுங்கும் கருவுமாய் வேதத்தை வாசியுங்கள். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. God bless you.